எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. நெஞ்சில் கொடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தாண்டா லியோ தாஸ். இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஆமா, நீ யாரு? வேற வேற வீட்டுல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அவர் கூட இருக்கிறவங்கலாம் வந்துட்டு எதோ சொல்றேன், அது இவர் எதோ வந்துட்டு சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். அவருக்கும் ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. அது எப்படி முடியும்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் போது அந்த பாச உணர்வு, அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டவா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. அதனால தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். எனக்கு பயம் இல்லைன்னு யார் சார் சொன்னது? எப்போ ஒரு தடவை இல்லை சார், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துகிட்டே தான் சார். புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது அந்த மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. ஏய், என்னடா இதெல்லாம்? என்ன பேசுறான் அவன்? சாரி. பொழுது போனா கிடைக்காது, வாங்க வா.